ஹாய் வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க காரசாரமாக செஞ்சு சாப்பிடலாமா? ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு இதில் 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் 1/4 ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கேன். இது பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம், நல்லா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த வெங்காயம்தான். இந்த சிக்கனுக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கிடைக்கலன்றவங்க பெரிய வெங்காயமாக யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சிக்கன் 1/2 கிலோ சிக்கனு. காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க தாராளமாக. இதில் ஒரு 2 பெத்த தேங்காவை பொடிசாக பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடிசால மீடியமாக எடுத்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிடுச்சா? இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன், போன்லெஸ் சிக்கன் தான் இதில் நான் சேர்க்கறது. இந்த போன்லெஸ் சிக்கனையும் இதிலையே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ப்ரெட்டு வச்சுட்டு ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டில் வச்சு இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்ச நேரம் இதை இப்படியே வதங்கட்டும். இந்த மஞ்சள்தூள் எல்லா இடமா போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு, பூண்டு பல் ஒரு 10 பல் நசுக்கி போட்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் இதில் பேஸ்ட்டே சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்தே கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். ரசம், மிளகா கிள்ளி, சாம்பார், ரசம், கீரை, புலாவ், இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டி செஞ்சுட்டு இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டாச்சா? இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். மெயினாச்சே, கருவேப்பிலை போடாமல் ஒரு டிஷ்ஷா அப்படி ஆகிடும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதில் இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு சேர்க்கணும், அதை மறந்துட்டேன் பாருங்க. உப்பு சேர்த்தாச்சு. சிக்கனுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான்ப்பா இதில் சேர்க்குற மசாலா. லாஸ்ட்டாக பெப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறேன், வேணான்னா விட்டுறலாம். பெப்பர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். இப்போ மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிக்கன் சூப்பராக வெந்து வந்துடும். தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போ இதில் நான்
இடித்து வச்ச மிளகை சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இடித்து சேர்த்துக்கிட்டா வாசனை நல்லா கம கமன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இந்த தண்ணியாகவே இருக்கக்கூடாது, நல்லா சுக்காவாக வந்துடணும். இன்னும் சுருளை இந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வதங்கி வரட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சிக்கனு. இதில் கொத்தமல்லி தழை இருந்தால் லேசாக மேலே தூவி விட்டுடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சிக்கன் ஃபுல்லாக எல்லா தண்ணியும் சுண்டி எண்ணெய் மறுபடியும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கனு ரெடி. நான் ரசம் வச்சுட்டு சிக்கனு பள்ளிப்பாளைய சிக்கன் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு இது தாங்க ஸ்பெஷலு. அருமையான சிக்கன், கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.